नमस्ते, अहम शिक्षक राष्ट्रभाषा पाठ 4 महान संत कवि तिरुवल्लुवर द ग्रेट पोएट तिरुवल्लुवर இந்த லெசனுடைய சாராம்ச இவ பார்க்கலாம். திருவள்ளுவர் दक्षिण भारत के महान संत कवि हैं. திருவள்ளுவர் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த கவி. वे दक्षिण भारत के कबीर माने जाते हैं. அவர் தென்னிந்தியாவின் கபீர் என்று போற்றப்பட்டார். इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. அவர் தன்னுடைய திருக்குறளின் மூலமாக ஒரு மனிதன் சரியான பாதையில் எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு. इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. அவருடைய ஒப்பீனியன் என்னென்னா, இல்லறத்தில் கூட நம்ம தெய்வீக தன்மையோட புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது தான். கபீர் की तरह इनका जन्म भी जुलाहा परिवार में हुआ था. நம்ம கபீர்தாஸ் வட இந்தியாவுடைய சாம்ராட் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நாம் தோகை எழுதக்கூடியவர், உங்களுக்கெல்லாம் பிராத்மிக்லேருந்தே வந்திருக்கோம். கபீர்தாஸ் அவரும் நம்ம திருவள்ளுவருமே நெசவு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். इनका समय भी ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है. இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கிமு 30லேருந்து 200 வருஷத்துக்கு இடையே தான். கிமு 30லேருந்து 200 வருஷத்துக்கு இடையே தான் அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்திருக்காங்க. ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த கவி. इनका जन्म स्थान मईलापुर है. அவருடைய பிறப்பிடம் மயிலாப்பூர். पर मदुரை में ही उनका अधिकांश जीवन बीता. ஆனால் அவர் அதிகப்படியான தன் வாழ்க்கையை கழித்த இடம் மதுரை தான். मदुரை பாண்டிய ராஜாओं ने தமிழ் साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया. மதுரையில் பாண்டிய மன்னர்கள் தமிழ் இலக்கியத்தின் முன்னேற்றத்திற்காக ரொம்ப ஊக்கங்கள் கொடுத்தாங்க. यही पर வள்ளுவர் ரச்சித் திருக்குறள் को महान ग्रंथ की मान्यता मिली. இங்கே தான் வள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளுக்கு மிகச்சிறந்த நூல் அப்படின்ற அங்கீகாரமும் கிடைச்சது. திருவள்ளுவர் ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है. திருவள்ளுவரும் தன்னுடைய நூலில் வாழ்க்கையின் மதிப்பை அதோட சிறப்பை எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது லைஃப் வேல்யூ நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். इसी कारण कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर और तिरुवल्लुवर को दक्षिण भारत का कबीर कहते हैं. இதே ரீசனுக்காக தான் கபீர்தாஸை வட இந்தியாவின் திருவள்ளுவர்னும் திருவள்ளுவரை தென்னிந்தியாவின் கபீர்னும் அழைச்சாங்க. திருக்குறள் में कुल 1330 दोहे हैं, जिनका 10 दोहे का हिसाब से 133 अध्यायों में विभाजित किया गया है. திருக்குறளை மொத்தம் 1330 குறள் இருக்குது. அதில் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்னு 133 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க, தொகுத்திருக்காங்க. प्रधान रूप से ये ग्रंथ 3 खंडों में बांटा गया है. இதை முக்கியமான 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. வே हैं அவைகள் தர்ம அர்த்த காம, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். वे हैं धर्म अर्थ काम, अवैगल अरम पुरुल इन्बम. उनका विश्वास था कि धर्म अर्थ काम इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की प्राप्त होगी. அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் பின்பற்றுவதால், சரியான முறையில் நம்ம பின்பற்றுவதால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு. திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों पर लिखा है. திருவள்ளுவர் பெரிய பெரிய காரியங்களை கூட சிறு சிறு குறள்களாக, அதாவது மேலே 4 சீர் கீழே 3 சீர், அவ்வளோதான் 7 வார்த்தையால் நமக்கு எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லியிருப்பார். इसलिए திருக்குறள் को गागर में सागर भरने जैसा माना जाता है. அதனால் திருக்குறளை ஒரு பாத்திரத்தில் சமுத்திரத்தை நிரப்புவதற்கு சமமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.